ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடிஎம் முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Meheru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Meheru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை. ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய 21ஆம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும். விளம்பி வருடம் பங்குனி மாதம் மீன ராசி பலன்கள். காலம் 15/3/2019 முதல் 14/4/2019 வரை. இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும்
சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும், மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது விளம்பி வருடம் பங்குனி மாதம் காலம் 15/3/19 முதல் 14/4/19 வரை ஒரு மாத காலத்திற்கு மீனராசி அன்பர்களுக்கு பலாபலனை கூற உள்ளேன். முதலில் இந்த மாதத்திற்கான கிரக கோச்சார நிலைகளை கூறிவிடுகின்றேன். உங்கள் ராசியிலேயே 6 குடையவன் சூரியன் வீற்றிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே தன பாக்யாதிபதி வீற்றிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகுவும் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு வீற்றிருக்கிறார். 10லே சனியும் கேதுவும், 11ஆம் இடத்திலே சுக்கிரன், 12ஆம் இடத்திலே புதன். இதுதான் கோச்சார அமைப்பு. ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு என்றால் ஓடிப்போய் பல தொழிலில் ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டுவது என்று பொருள். சில பேருக்கு 9இல் எங்களுக்கு குரு வந்து சரியில்லையானாக்கா குரு அங்கே வந்த உடனே செய்வார்னு யார் சொன்னாங்க? அங்கே 1 வருஷ காலம் இருப்பார். அந்த 1 வருஷ காலத்தில் போகிறதுக்குள்ளே செய்வார். அதனால் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா குரு கிரகத்தை நீங்கள் படைக்கலை, குரு கிரகம் தான் உங்களை படைச்சிருக்கு. அதனால் எதிலிருந்து எது வந்ததோ அதுக்கு அது கட்டுப்பட்டது. நீங்கள் குருவை படைச்சிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிற நேரத்தில் குரு வேறு செய்வார். நீங்கள் குருவை படைக்கலை. அதனால் 2018 அக்டோபர்லேருந்து 19 அக்டோபரில் அங்கே இருப்பார்னா அதுக்குள்ளே உங்கள் கர்ம வினைக்கு எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். அதனால தான் உங்கள் பேசிக் ஆரோஸ்கோப்பை ஒரு நல்ல தெய்வஞ்சடத்தை கொடுத்து காண்பித்து கொள்ளுங்கள். அதில் யோக தசாபுக்தி எப்போ வருதோ அப்போ தான் எந்த கோச்சாரமும் வேலை செய்யும். அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளிலுமே யூசர்ஸ் மேனுவல் தருவது. ஆக இந்த குரு நிச்சயமாக 9ஆம் இடத்தை விட்டு போவதற்குள் நன்மை செய்யும். இந்த மாதம் செய்யுமா? அப்படி என்றால் இந்த மாதத்திலே 4 கிரக முக்கிய பயிற்சிகள் உண்டு. ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகின்றேன், குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். முதல் கிரக பயிற்சி 21/3/19. அது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பவர் 12இல் போகிறார். அது விபரீத ராஜயோகம், நல்லது. ஆனால் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நீங்கள் கிடைப்பதை விட எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு தன வருவாயும் பண வருவாயும் ஏற்படும். அடுத்தபடியாக உங்களுக்கு பயிற்சியாகக்கூடிய கிரகம் என்பது செவ்வாய், அங்காரகன். அவர் இவ்வளவு நாள் அற்புதமாக தனஸ்தானத்தில் அமர்ந்து தனத்தை வழங்கி கொண்டிருந்தவர் இப்போது 3ஆம் இடத்திலே போய் தர்ம கர்மாதி யோகத்தையும் ஏற்படுத்தி குருவால் பார்க்கப்பட போகின்றார். அதனால் முயற்சியின் மூலமாக, துணிகர முயற்சியின் மூலமாக ஒரு பெருத்த லாபத்தை அடையும் காலம். அது 22/3/19 முதல் ஆரம்பமாகிறது. அடுத்தது உங்களுக்கு சுக்கிர கிரக பயிற்சி 21/3/19. அது மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போய் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறது. 3வது கிரக பயிற்சி தான் உங்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி. அது 29/3/19 ஆரம்பிக்கிறது. அதனால் 29/3/19க்கு பிறகு இதுவரையிலும் பணியில் இருந்தவர்களுக்கு பணி ஒரு தற்காலிகமாக 1 மாதத்திற்கு ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கலாம். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தாக்கா சஸ்பென்ஷன் ஆர்டர் கிடைக்கும். இல்லை காவல்துறையில் ஒரு சாதாரண ஊழியராக இருந்தாலும் சஸ்பென்ஷன் வாங்கலாம். ஏன்னாக்கா உங்களுக்கு அரசு கிரகமான சூரியன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். 10இல் குரு பதவி பறிப்பவங்க இதுதான் பயிலா, அதை பிடிச்சிக்கணும். அது எவ்வளோ நாளைக்கு நினைக்கிறீங்க? 1 மாதத்துக்கு தான். அதுக்கப்புறம் மீண்டும் நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரையிலும் மார்ச் மாதம் 29க்கு மேலே பதவியில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது. அதனால் இப்போவே விழிப்புணர்வோடு நீங்கள் செயலாற்றினாலும் அதை தவிர்த்தரலாம். பிறகு உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல திசா புக்திகள் போச்சுனாலும் கவலை இல்லை. ஏன்னா கோச்சாரம் 20% தான், அடிப்படை ஜாதகம் தான் 80%. அப்படி தான் நீங்கள் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக சொத்து சுகங்கள் வாங்கி மகிழலாம். நிலங்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தங்க நகைகள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பிறகு பிள்ளைகளுடைய கல்விக்காக ஒரு தொகையை நீங்கள் முதலீடு செய்வீர்கள். பிறகு ஷேர் 11/4/19 அன்று புதன் உங்கள் ராசியிலேயே அமரப்போகிறார். ஆக புதாதித்ய யோகம் ஏற்பட போகிறது. அதனால் ஷேர் மார்க்கெட்டு, ஷேர் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. இவ்வளவு நாள் வரன் கிடைக்கல உங்கள் பையனுக்கும் பெண்ணுக்கும் நினச்சிங்களா, இப்போ கிடைச்சிரும். பிள்ளைகளை தூரதேசத்துக்கு, ஏன்னா ஓடி போனோம்ல, புத்திரக்காரன் 9 இருந்தாக்கா பிள்ளைகளை ஓடி போனோம்னாக்கா என்ன அர்த்தம்? அவங்கள உயர்கல்விக்காகவோ இல்லைனாக்கா உத்தியோகத்துக்காகவோ நீங்கள் வெளிநாடு அயல்நாடு அனுப்பிச்சு ஆகணும் இல்லையா? அதுக்காக ஒரு தொகையை செலவிடுவீங்க. அது நல்லது தானே. வயது முதிர்ந்தவர்கள் க்ஷேத்ராடனம் 9ஆம் இடம் தான் பக்தி, ஆன்மீகம், தியானம், ஞானம், மோட்சம், யோகா, இதெல்லாம் இதுக்காக ஒரு தொகை செலவு பண்ணுவீங்க. சரி வா காசிக்காயா போயிட்டு வரலாம் வா அப்படின்னு கிளம்புவீங்க. அப்படி புண்ணிய க்ஷேத்ராடனங்கள் 9, 12ஆம் இடம், அதுக்காகவும் ஒரு தொகை செலவிடப்படும். என்ன ஒன்று சர்ப்பதோஷத்தில் இருக்கிறனால எல்லாம் சரியாக நடந்தால் கூட என்னத்தை நடந்து என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணி அப்படின்ற மாதிரி நீங்களாக உங்கள் மனசுக்குள்ளே
ஒரு திருப்தியற்ற தன்மையை உணர்வீர்களே தவிர. ஆக கிரகபலம் நன்றாகவே இருக்கிறது. பிறகு சந்திராஷ் நாட்கள் தரப்படும், குறித்து கொள்ளுங்கள். பணவர நாட்கள் தரப்படும். அந்த பணவர நாட்கள் தான் உங்கள் பூர்வ புண்ணிய கர்மவினைப்படி இந்த பங்குனி மாதம் என்ன வர வேண்டுமோ அது வரும். ஆக இதுதான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த விளம்பி வருடம் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம். சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.